ஆர்எஸ்எஸ் அமைப்பு உங்களுடன் செயல்படுது அப்படின்றது காரணத்தால நீங்க சமஸ்கிருதத்துல எதுக்கு மொழிபெயர்க்கிறீங்க? சேகர் பாபு அவர்களுக்கும் இந்து சமய துறை அதிகாரிகளுக்கும் ஒரு பகிரங்கமான கேள்வியை அண்ணாமலை அவர்கள் தைப்பூச திருநாளை முன்னிட்டு எல்லாருக்கும் தைப்பூசத்திற்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. வாழ்த்து சொன்னா போதுமா? மக்களோட ஆட்சிக்கு 4 ஆண்டு காலங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. இன்னமும் நீங்க மக்களுக்கு அல்வாதான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இன்னும் இந்த மன உடைச்சல்ல ஒரு தாய் தன்னுடைய உயிரை விட்டுருக்காங்க. கோடிக்கிட்ட இந்த கரும்புலயே பாத்தீங்கன்னா மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளே தங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் தெரிவிச்சாங்க. யார் அல்வா குடுக்குறா? நாங்களா அல்வா குடுக்குறோம், நீங்க தான் அல்வா குடுக்குறீங்க. மத்திய அரசு தான் தொடர்ந்து தமிழகத்துக்கு பாத்தீங்கன்னா அல்வா குடுத்துட்டே இருக்கு. இப்ப நான் போய் சாமி கும்பிடுறேன்னா என்னுடைய பாக்கெட்ல கையை விட்டா பணத்தை எடுத்துக்கிறான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நானுங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அண்ணாமலை பாத்தீங்கன்னா நேத்து பழனியில செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு. அப்ப முதல்வரா இருக்கட்டும், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், அமைச்சர் எல்லாருமே பல கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா நேத்து தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றதால பாத்தீங்கன்னா 48 நாள் அவர் விரதம் இருந்து நேத்து முருகனை காவடி தூக்கி வழிபட்டாரு. அவர் ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருந்தாலும் அந்த பந்தபஸ்தோடு போகாமல் மக்களோடு மக்களா சென்று கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் மக்களோடு மக்களா நடந்து சென்றுதான் முருகரை வழிபட்டிருக்காரு. மக்களுக்கு எந்த ஒரு விதமான இடையூறும் ஏற்படுத்தல அப்படின்னே சொல்லலாம். அப்பதான் மக்கள் கிட்ட பேசும்போது, மக்களோட மக்களா பயணிக்கும் போது மக்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா நேத்து தைப்பூச திருநாளை முன்னிட்டு பாத்தீங்கன்னா பழனி, அதாவது முருகரின் அறுபடை வீடுகளிலும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சாங்க. அப்படி செய்யும் போது ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு இருக்கும்போது அதன் சார்பாக மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவையாவது இருக்கணுமா இல்லையா? இது ஒரு பல கிலோமீட்டர் நடந்து சாமியை நேர்த்தி கடன் மூலமா வழிபடுறாங்க அப்படின்னா, நடக்கக்கூடிய இடங்கள்ல அட்லீஸ்ட் மக்கள் ஓய்வு எடுக்கிற மாதிரி உட்காரக்கூடிய ஒரு இடம் அமைக்கிறது, நிழல் ஏற்படுத்தி கொடுக்கறது, ஒரு தண்ணீர் வசதி இல்ல, நடமாடும் கழிப்பறை இல்ல, இது இப்படி எந்த ஒரு அடிப்படை வசதிகளோ ஒரு சின்ன வசதி கூட இந்து சமய அறநிலையத்துறையால் செய்யப்படல. அதனால அமைச்சர் சேகர் பாபு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை, பகிரங்கமான ஒரு கேள்வியை தான் அண்ணாமலை நேற்று செய்தியாளர் சந்திப்புல எழுப்பினாரு. அது மட்டும் இல்ல, கோவில்கள், இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா பல கோடி மதிப்பிலான உண்டியல் வசூல் வருது இல்லையா? அந்த வசூல்லாம் எதுக்காக பயன்படுத்தப்படுது? மக்களினுடைய அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுக்கறதுக்கும் கோயிலினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காகவும் தான் அந்த நிதிகள் பயன்படுத்தப்படுதுன்னு தமிழக அரசால் சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படுதுன்னா ஒரு அடிப்படை வசதி, கழிவறையா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், உட்காரக்கூடிய இடமா இருக்கட்டும், அப்படின்னு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்யலன்னா இந்து சமய அறநிலையத்துறைக்கு உண்டியல் மூலம் வரக்கூடிய அந்த வசூல்லாம் என்ன செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி சேகர் பாபு அவர்களுக்கும் இந்து சமய துறை அதிகாரிகளுக்கும் ஒரு பகிரங்கமான கேள்வியை அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா நேற்று விஜய் அவர்கள் தைப்பூச திருநாளை முன்னிட்டு எல்லாருக்கும் தைப்பூசத்திற்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. அத செய்தியாளர்கள் அவரிடம் கேட்ட போது அண்ணாமலை என்ன சொன்னார்னா, வாழ்த்து சொன்னா போதுமா?
மக்களோட மக்களா வந்து அவங்க என்னென்ன இன்னல்கள் பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சுவாமி தரிசனம் செய்யணும்னா ஒரு மன நிறைவுக்காக தான் நம்ம கோயிலுக்கே போறோம். அந்த இடத்துல ஒரு அடிப்படை வசதி கூட இல்லைன்னா அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில சாமியை தரிசனம் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி அந்த மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நீ மக்களோட மக்களா இறங்குனாதானே உனக்கு தெரியும். ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஒரு வாழ்க்கை மட்டும் செய்தியாளர்களுக்கு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டா மட்டும் மக்களுக்கு வந்து அத வாழ்த்து வந்து சொல்லிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு பெருமைப்பட்டுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரங்கமான கேள்வியும் எழுப்பினாரு. அது மட்டும் இல்ல, மீண்டும் மீண்டும் அவர் என்ன ஒரு கேள்வியை வந்து முதல்வர் கிட்ட எழுப்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து பல கடன்களை ரத்து செய்வதாக சொன்னீங்கல்ல, வாக்குறுதிகள் சொன்னீங்கல்ல, நீங்க ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலங்கள் வந்து நிறைவடைந்துருச்சு. இன்னமும் நீங்க மக்களுக்கு அல்வா தான் குடுத்துட்டு இருக்கீங்களா? இன்னும் 1 வருஷமா அல்வா தான் குடுக்க போறீங்களா? அப்படிங்கிற மாதிரியான கேலி கிண்டலுமான ஒரு கேள்வியும் அண்ணாமலை அவர்கள் வந்து எழுப்பினாரு. சரி, என்ன கடன் தான் ரத்து செய்யல அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு மக்கள்லாம் பார்க்கும்போது என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி கடன் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கல்வி கடன் நாங்க ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கடன் ரத்து செய்யல. விவசாய கடன் ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கடனும் ரத்து செய்யல. அது மட்டும் இல்ல, நகை கடன் ரத்து செய்வோம். விவசாயிகள் நகையை அடகு வைத்து பயிர் ஏதாவது இட்டாலும் அந்த நகை கடனை நாங்க ரத்து செய்வோம் அப்படின்னீங்க. அந்த கடனும் ரத்து செய்யல. நீட்டை ஒழிப்போம் அப்படின்னீங்க. அதுக்கும் எந்தவித முயற்சியும் நீங்க எடுக்கல. அப்போ வந்து கடைசி வரை இந்த 5 ஆண்டு காலமும் தமிழக மக்களுக்கு திருநெல்வேலி அல்வா கடையில நீங்க வந்து போய் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண மாதிரி அல்வா தான் குடுக்க போறீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தாரு. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்வி கடனை நம்பி, அதாவது ரத்து செஞ்சிடுவாங்க திமுக ஆட்சியில அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒரு கணவர் இல்லாத ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்கிறதுக்காக கல்வி கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கி அதை அவங்க அடைக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா வங்கி மூலியமா அவங்களுடைய அக்கௌண்ட் லாக் செய்யப்பட்டிருக்கு. இந்த மன உடைச்சல்ல ஒரு தாய் தன்னுடைய உயிரை வந்து விட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய தமிழகத்துல நடந்த செய்தி தான். 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இந்த செய்தி எந்த ஊடகங்கள், தமிழக ஊடகங்களா இருக்கட்டும், எதுலயுமே வெளிவரவே இல்லை. ஒரு முன்னணி ஒரே ஒரு செய்தி நிறுவனம் தான் வந்து இத வெளியிட்டது. அது கூட ஒரு மொட்டை கடுதாசி மாதிரி தான் வெளியிட்டாங்க. அந்த தாயினுடைய பெயரையோ அவங்க எந்த மாவட்டத்துல சேர்ந்தவங்க அப்படின்றதெல்லாம் வந்து வெளியிடல. ஒரு தாய் மரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவதான் வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா இந்த கரும்புகள் எல்லாம் கொள்முதல் பண்ணாங்க இல்லையா, அதுலயே விவசாயிகள் வந்து பல பேர் தங்களுடைய அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கரும்புக்கு எங்களுக்கு 15 ரூபாய் அப்படின்னு தான் கொடுத்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட இந்த கரும்புலயே வந்து பாத்தீங்கன்னா மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளே தங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் தெரிவிச்சாங்க. அப்போ இந்த மாதிரியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வரை பார்த்து கேள்வி எழுப்பினாரு. இவ்ளோ எல்லாம் பண்றோம்னு கடைசி வரையும் அல்வா கொடுத்துட்டே இருந்தா மக்கள் அல்வா சாப்பிட்டுட்டே உங்களுடைய ஆட்சியை கை கழுவிடுவாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பினாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க அந்த கல்வி கடன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அண்ணாமலை நீங்க அல்வா குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே முதல்வர் அவர்களுக்கு வந்து கோபம் வந்துடுச்சு. யார் அல்வா குடுக்குறா? நாங்களா அல்வா குடுக்குறோம், நீங்க தான் ஏன் அல்வா குடுக்குறீங்க? மத்திய அரசு தான் தொடர்ந்து தமிழகத்துக்கு பாத்தீங்கன்னா அல்வா குடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்வர் வச்சாரு. அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கல்வி கடனை வந்து ரத்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது வந்து ஒரு முழு அறிக்கை எதுவுமே தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்படல. அதன் பிறகு முதல்வரினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியான பிறகு திரும்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு தகவலை திரட்டி வெளியிட்டாரு. என்னன்னா, நீங்க கல்வி கடன் ரத்து பண்ணீங்கல்ல, எவ்வளவு ரத்து பண்ணீங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், அப்புறம் கிறிஸ்துவ ஆதி திராவிடர்கள் இவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 48.95 கோடி தான் வந்து ரத்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட மத்திய அரசு தமிழகத்துக்கு ஒதுக்கக்கூடிய அந்த கல்வி சம்பந்தப்பட்டதுக்கு நிதி ஒதுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி வருது. ஆனா இவங்க வந்து 45.98% மட்டுமே வந்து கல்வி கடன் ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி கேட்டார். அப்ப மீதி நிதி எல்லாம் எங்கே போனது? சமக்ர சிஷா மூலியமா ஒதுக்கப்பட்ட 5000 கோடி நிதி எங்கே போனது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினாரு. பிறகு பாத்தீங்கன்னா அந்த பிஎம்சி இந்த கல்வி கொள்கையை தமிழக அரசு எதுக்கு ஏத்துக்க மறுக்குது அப்படின்ற மாதிரி, அவங்க ஏற்கனவே நாங்க வந்தா இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நாடாளுமன்றத்துல கையெழுத்து இட்டாச்சு, இட்டும் நீங்க வந்து எதுக்கு இந்த வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. இந்தி வந்து கத்துக்க கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கட்டாயம் கிடையாது.
எந்த ஒரு மொழியை நம்ம கற்றாலும் அது வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணமா தான் இருக்க போகுது. ஆகையால இந்திய கற்றதால தமிழ் வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து குன்றிடும் அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பகிரங்கமா பேட்டி கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்ல, இதனாலதான் வந்து தமிழகத்துக்கு வந்து கல்வி சம்பந்தப்பட்ட நிதிகள்லாம் ஒதுக்கல மத்திய அரசு அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்வது அப்பட்டமான பொய். 5000 கோடி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த வருடம் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் கல்வி சார்ந்த நிதி ஒதுக்கிட்டாங்க, தமிழகம் மட்டும் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருந்தாரு. அதுக்கும் அண்ணாமலை வந்து ஒரு பதிலடி கொடுத்தாரு. என்னன்னா, எந்த மாநிலத்திற்கும் ஒதுக்கல, ஒரு சில மாநிலத்திற்கு கல்விக்கான நிதி ஒதுக்கப்பட்டது, ஆனால் அனைத்து மாநிலத்திற்கும் ஒதுக்கப்பட்டது, தமிழகம் வஞ்சிக்கிறது அப்படின்னு முதல்வர் சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தினாரு. பிறகு பாத்தீங்கன்னா, நேற்று அந்த நாடாளுமன்றத்துல வந்து தயாநிதி மாறன் அவர்கள் என்ன கேட்டிருந்தாருன்னா, சமஸ்கிருதம், அதாவது வந்து அங்க நடக்கக்கூடிய அவையில இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் வந்து அந்தந்த அலுவல் மொழியில வந்து மொழிபெயர்க்கப்படும். அதற்கு வந்து என்ன கேட்டாருன்னா, சமஸ்கிருதத்திலயும் மொழிபெயர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது என்ன கேட்டாருன்னா, இவரு சமஸ்கிருதம் அப்படின்றது ஒரு அலுவல் மொழியாவே இல்ல. அப்படி இருக்கும் போது நீங்க ஒரு RSS அமைப்பு உங்களுடன் செயல்படுது அப்படின்றது காரணத்தால நீங்க சமஸ்கிருதத்துல எதுக்கு மொழிபெயர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான கேள்விகளும் வந்து அடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, தட்டுல விழக்கூடிய காணிக்கைகள் கூட அர்ச்சகர்கள் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அறநிலையத்துறை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரியான ஒரு கஷ்டமான நிலைமை இது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அர்ச்சகர்கள் வந்து இப்ப நான் போய் சாமி கும்பிடுறேன்னா என்னுடைய பாக்கெட்ல கையை விட்டா பணத்தை எடுத்துக்கிறான், இல்ல நானா அவங்களுக்கு பார்த்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறத தானே எடுத்துக்கிறாங்க. அது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், அதுலயும் கைய அரசு வைக்குது அப்படின்னா இது எந்த மாதிரியான அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் ராஜா அவர்களா இருக்கட்டும், நாராயணன் திருப்பதி அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் கேள்வி மேல் கேள்வி வந்து எழுப்பினாங்க. மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க. இது என்ன மாதிரியான தனம், நம்மளே தானே ஒரு அர்ச்சகர்களுக்கு வந்து ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் போடுறோம், அதையே அவங்க எடுத்துக்கூடாது, உண்டியல்ல தான் போடணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு மக்களே வந்து பல தங்களுடைய அதிருப்திகளை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஏற்கனவே கோடிக்கணக்கான வசூல் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருது, அந்த பணத்தையே வச்சு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கோயில்ல செய்யறது கிடையாது. இல்ல வந்து தட்டுல விழுற பணத்தையும் வந்து மொத்தமா அள்ளிக்கணும்னு சொல்லிட்டு திமுக நினைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அரசியல் விமர்சகர்கள் பல பேர் வந்து தங்களுடைய விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அவலங்களை வந்து நேத்து தன்னுடைய பேட்டியில வந்து அண்ணாமலை அவர்கள் பரபரப்பா அடுக்கடுக்கான கேள்விகளுடன் வந்து முன்வைக்கிறார். இதே போல் மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.